தூத்துக்குடியில் அகில இந்திய கட்டுநர் சங்கம் சார்பில் உலக சுற்றுச்சூழல் தினம் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. உலக சுற்றுச்சூழல் தினம் ஜூன் 5ஆம் நாள் கொண்டாடப்படுகிறது. அதனையொட்டி தூத்துக்குடி அகில இந்திய கட்டுநர் சங்கம் தூத்துக்குடி மையம் சார்பாக உலக சுற்றுச்சூழல் தின விழா கொண்டாடப்பட்டது. இதில் கிரசன்ட் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் மற்றும் புனித மரியன்னை ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் பங்கேற்ற விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இப்பேரணி கிரசன்ட் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளியில் தொடங்கி தென்பாக்கம் காவல் நிலையம் வரை சென்று பின்னர் பள்ளி மைதானத்தை அடைந்தது. பேரணியில் சுமார் 300க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்றனர். மேலும் சுற்றுச்சூழல் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக மாணவர்கள் கைகளில் பதாகை ஏந்தி வந்தனர். மேலும் பொதுமக்களின் கவனத்தை ஈர்க்கும் விதமாக மேளதாளம் முழங்க பொய்க்கால் குதிரை உள்ளிட்ட பறை இசையுடன் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். நிகழ்ச்சியில் விழாவில் அகில இந்திய கட்டுநர் சங்கம் மாநில தலைவர் வெங்கடேசன், மாநில சுற்றுச்சூழல் குழு தலைவர் லோகநாதன் ஆகியோர் தலைமை வகித்தனர். தூத்துக்குடி மைய தலைவர் ஜான் ஜெபமணி வரவேற்புரை நிகழ்த்தினார். கிரசன்ட் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் மும்தாஜ், முத்து உதவும் கரம் தலைவர் ஃபைசார், இப்ராஹிம், சுலைமான், ஜாஃபர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். புனித மரியன்னை ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் முதல்வர் காஷ்மீர் முன்னிலையில் நடைபெற்ற விழிப்புணர்வு பட்டறையில் டாக்டர் ஸ்ரீனிவாசன் பேசினார். இந்த விழா ஏற்பாட்டினை மாநில சுற்றுச்சூழல் குழு தலைவர் முஜாஹித் அலி செய்திருந்தார். தூத்துக்குடி மைய செயலாளர் ஜெயபால் ஆலிவர் நன்றி கூறினார். அகில இந்திய கட்டுநர் வல்லுநர் சங்கத்தின் சார்பாக தூத்துக்குடி மையம் ஏற்பாடு செய்திருக்கும் இன்றைய இந்த சிறப்பான சுற்றுப்புற சூழல் சம்பந்தமாக மரம் வளர்ப்பது பற்றியும் நோ பிளாஸ்டிக்ஸ் என்ற பிளாஸ்டிக் பயன்படுத்த வேண்டாம் என்பது பற்றியும் மக்களிடையே விழிப்புணர்வு பிரச்சாரத்தை ஏற்படுத்தும் வண்ணம் இந்த பள்ளி குழந்தைகளின் உதவியோடு மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கத்தோடும் சிறப்பாக இந்த விழா நடைபெற்றுள்ளது. விழா என்பதை விட இது அனைவருக்குமான ஒரு கற்றுத்தருதல் எப்படின்னா, மரம் வளர்க்குறத பற்றி யாருக்கும் நிறைய பேருக்கு தெரியறதில்ல. பிளாஸ்டிக் யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்றது யாரும் பெருசாக எடுத்துக்கிறதில்ல. பிளாஸ்டிக்கால் நம்முடைய சுற்றுப்புறம் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுகின்றது என்பதை அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறதுனால எங்கே வேணால் பிளாஸ்டிக்கை போட்டுறாங்க. இன்னைக்கு நீர்நிலைகளில் பிளாஸ்டிக் நிறைந்திருப்பதனால்தான் நீர்நிலை மிகவும் அதிகமாக பாதிக்கப்படுகின்றது. நீரை எந்த அளவுக்கு நம்ம பாதுகாக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நம்முடைய சுகாதாரம் சிறப்பாக இருக்கும். ஆகவே தயவு செய்து யாரும் முடிந்தவரை பிளாஸ்டிக்கை தூர வைத்து மற்ற பொருட்களை உபயோகித்து நம்முடைய சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும். அதே நேரத்தில் அழிந்து வரும் காடுகள், மரங்களை வளர்த்து நமக்கு கிடைக்க வேண்டிய மழை ஆதாரத்தை பெருக்குவதற்கும் இந்த மரம் நடும் விழா மிக மிக முக்கியம். அதை அனைவரும் முன்னெடுத்து நம்முடைய நாட்டு மக்கள், நம்முடைய ஏரியாவில் இந்த ஏரியாவில் இருக்கவங்க, வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த மரம் நடுவதை கட்டாயமாக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை இந்த அகில இந்திய கட்டுநர் வல்லுநர் சங்கத்தின் சார்பாக தமிழ்நாடு மாநில தலைவர் என்ற முறையில் அனைவருக்கும் வேண்டுகோளை வைத்துக் கொள்கிறேன்.
2 3 டிப் சொல்லலாம். போதும்.